Hello students, welcome back to our channel Manav Nasir. இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 க்கான கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். நமக்கு 8th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் பேட்டர்ன் வந்து 100 மார்க் தான். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க் கொடுத்திருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் as usual நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஃபில் அப்ஸ் இருக்கு, மேட்ச் ஷீட் இருக்கு. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் 10x20. இதில் மிதிவண்டி நச்சுக்களில் பந்து தாக்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது, ஊடகத்தின் ஒளிவிலகல் என்ன, அதே மாதிரி வெப்பம் கடத்தப்படும் முறைகள், கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன, மாசுபடுதல் என்றால் என்ன, ஹைட்ரஜன் பயன்கள் யாவை, உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன, வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியா பெயர்கள் ரொம்ப முக்கியம், எதிர் உயிர்கொல்லிகள் ஆன்டிபயோட்டிக், பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இருவித்திலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுது. அடுத்து 8x4 32 4 மார்க்கு. அளவீடு என்றால் என்ன, வெப்பநிலையினை அளவிட பயன்படும் அலகு யார், உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, குழியாடி மற்றும் குவியாடி பயன்கள் இரண்டினை எழுது, ஏதேனும் 4 சேர்மங்களையும் அவற்றின் பயன்களை எழுது, வேதிவினை என்பதை வரையறு, அமிலமலையின் விளைவுகள் நல்லா படிச்சுக்கோங்க, டெரிடோபைட்டின் ஏதேனும் 4 பண்புகளை எழுது, காற்றுள்ள மற்றும் காற்றுள்ளா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகள் மற்றும் அவற்றின் அளவுகளுடன் பட்டியலிடு 7 மார்க்கு. வெப்ப குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்கு, உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 எழுது, ரசவாதம் வரையறு, வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது விளைவுகளை விளக்கு, பாக்டீரியா அதன் அமைப்பின் அடிப்படையில் சிறுகுறிப்பு எழுது, உட்சுவாசம் வெளிசுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 8th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 100 மார்க் பேட்டர்ன் தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கோடிட்ட இடம் வந்து ஒரு 5 இருக்குது. சரியாக தவிர வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே மேட்ச் ஷீட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10x20 மின்னோட்டம் என்றால் என்ன, பாஸ்கல் விதியினை கூறு, வெப்ப கடத்தப்படும் முறைகள் யாவை, சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தாளையில் செய்யப்படுகிறது, ரசவாதம் வரையறு, ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும், உலர்பனி என்பது என்ன, அதன் பயன்கள் யாவை. ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடு, வளர்சிதை மாற்றம் வரையறு, காற்றுள்ள மற்றும் காற்றுள்ள சுவாசத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு, குவியாடியின் பயன்கள் இரண்டினை தருக. அடுத்து 8x4 28. ஸோ 8x4 32. இதில் பார்த்திங்கன்னா ஆம்பியர் வரையறு, உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது, ஒளி எதிரொலிப்பு, ஒளிவிலகல் எண் வரையறு, வெப்ப குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்கு, உணவுப் பொருள் வேதிவினைகளால் பாதிக்கப்படுகிறது என்பதை விளக்குக, நைட்ரஜன் பயன்கள் யாவை, ப்ரோபயோட்டிக் சிறுகுறிப்பு வரைக. இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம், பயாலஜியில் கேட்பாங்க. அதே மாதிரி காற்று நுண்ணுரை பணிகளை கூறு, கண்ணை ஏன் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடுகிறோம். அடுத்து 3x7 21 அடிப்படை அளவுகள் அவற்றின் அளவுகளுடன் பட்டியலிடு, தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு, அமிலமலையின் விளைவுகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, அதை எவ்வாறு தடுக்கலாம், உலோகப்போலி பண்புகள் ஏதேனும் 5 கூறு, ஆலயமணிகள் உலோகங்களால் செயற்படுகின்றன ஏன், மருத்துவத்துறையில் நுண்ணுரிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, மனித கண்ணின் அமைப்பை படம் வரைந்து பாகம் புரி. இதான் 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஒரு 7 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு 7 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புத்தக வினாக்களை நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக தவறாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக ஆகட்டும், அதே மாதிரி கீழேயே வந்து பொறுத்துக்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எவையேனும் 15 வினாக்களுக்கு விடையிலே 15x2 30. அளவீடு என்றால் என்ன, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காரணம் கூறு, ஒளி எதிரொலிப்பு விதியினை கூறு, நிறப்பிரிகை என்றால் என்ன, தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு, ஆலயமணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன ஏன், மாசுபடுதல் என்றால் என்ன,
ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும்? ஆக்சிஜனின் ஏதேனும் 2 இயற்பியல் பண்புகள். சூரிய குடும்பத்தில் வெள்ளி ஏன் வெப்பமான கோளாக இருக்கின்றது? இது முக்கியமான கொஸ்டின். ஏதேனும் 2 புரோட்டோசோவான்களின் பெயர்களை எழுதுக. தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்தெந்த நோய்களை தடுக்க இயலும்? தேலஸ் வரையிறு. ஜிம்னோஸ்பம் தாவரங்களில் விதைகள் திறந்தவை ஏன்? வளர்சிதை மாற்றம் வரையிறு. காற்று நுண்ணுயிரி பணிகளை கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 3 15. இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தலக்கோணம் திண்மக்கோணம் வேறுபடுத்து, உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, நைட்ரஜனுடைய பயன்கள் ஏதேனும் 3, வடிவத்தின் அடிப்படையில் பாக்டீரியா வகைகளை எழுது. அடுத்து 5 × 5 25. அடிப்படை அளவுகள் அவற்றுடைய அளவுடன் பட்டியலிடு. உராய்வு ஒரு தேவையான தீமை விளக்குக. வெப்ப கட்டுப்படுத்தி பற்றி சிறுகுறிப்பு வரை. கீழ்கண்ட கூற்றுக்களுக்கு காரணத்தை கூறு. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகிறது என்பதை விளக்குக. ப்ரோபயோட்டிக் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 5. சவ்வூடு பரவலை உதாரணத்துடன் விளக்குக. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. அமிலமழையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம்? இதான் 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் இருக்குது. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் நிரப்பு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக சரியா தவறாக கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 × 2 30. இதில் ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறு, மோல் வரையிறு, அளவீடு என்றால் என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையிறு, பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை தருக, நோய் கிருமிகள் என்றால் என்ன, வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியங்களின் பெயர்களை எழுது, இருவித்திலை தாவரங்களின் 2 பண்புகளை எழுது, இருசொற் பெயரிடும் முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு, ப்ரோகேரியாட்டிக் செல் வரையிறு, காற்று நுண்ணுரை பணிகளை கூறு, வளர்சிதை மாற்றம் வரையிறு, வெப்ப கடத்தல் என்றால் என்ன, ஒரு கலோரி வரையிறு, மாசுபடுதல் என்றால் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா மட்குதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 5 30 5 மார்க்கு. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் மற்றும் விவரிக்கவும். கலோரிமீட்டர் வேலை செய்யும் விதத்தை தெளிவான படத்துடன் விவரிக்கும். கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. ப்ரோபயோட்டிக் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஜிம்னோஸ்போமுடைய பொருளாதார முக்கியத்துவம் நல்லா படிச்சுக்கோங்க. மனித கண்ணின் உள்ளமைப்பை படம் வரைந்த பாகம் புரி. சுவாச செயல் நிகழ்வுகளை விளக்கு. அமிலமலை விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம்? கீழ்கண்ட பொருட்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது என்னென்ன சேர்மங்கள் உருவாகும்? கார்பன், சல்பர், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்பு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் 100 மதிப்பெண். ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 அறிவியலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் இருக்குது, சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுது. நெக்ஸ்ட்டு சரியாக தவறா. அடுத்து 2 மார்க் ஒரு 15 அட்டன் பண்ணணும். மோல் வரையிறு, அளவீடு என்றால் என்ன, ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையிறு, பாஸ்கல் விதியினை கூறி அதன் பயன்பாடுகளை தருக, ஒளி எதிரொலிப்பு விதியினை கூறு, குழியாடி மற்றும் குவியாடி பயன்கள் 2 எழுது, ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன, வெப்ப கடத்தல் என்றால் என்ன, மாசுபடுதல் என்றால் என்ன, மக்குடுதல் என்றால் என்ன, நோய்க்கிருமிகள் என்றால் என்ன, வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியங்கள் பெயர்களை எழுதுக, இருவித்திலை தாவரங்களின் 2 பண்புகளை எழுது, இருசோர் பெயரிடும் முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு தருக, வளர்சிதை மாற்றம் வரையிறு, வெவ்வேறு வகையான திசுக்களை வேறுபடுத்துக, ப்ரோகேரியாட்டிக் செல் வரையிறு, காற்று நுண்ணுரை பயணிகளை கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக, உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும்,
கலோரிமீட்டர் வேலை செய்யும் விதத்தை தெளிவான படத்துடன் விவரி. காரணம் கூறு. உணவுப் பொருட்கள் உறையீடு செய்வதற்கு அலுமினிய தகடுகள் பயன்படுகின்றன. வெப்பநிலை மானியில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீதான ஏற்படும் விளைவுகளை விளக்க. அமிலமலையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம்? கீழ்கண்ட பொருட்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது உருவாகும் சேர்மங்களை எழுது. ப்ரோபயாட்டிக், செல்ஃபில் போரேக, ஜிம்னோஸ்பம் பொருளாதார முக்கியத்துவம் படிச்சுக்கோங்க. மனித கண் அமைப்பு படம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.